இன்று ஒரு பழைய சினிமா பாடலை இரசித்தேன். முத்தையா சுவாமிகள் சொன்ன போதனைகளை அந்த சினிமா பாட்டும் அழகாக எடுத்துச் சொல்லியிருப்பதை இப்போதுதான் எனக்கு உணர முடிகின்றது. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனக்களிக்கப்பட்டிருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்து. உனக்கு கடவுளால் போதிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. நீர் அதனை சரியாக பயன்படுத்த வேண்டும். நீர் தேர்ந்தெடுப்பது எதுவோ அதே உமக்கு இன்பத்தைத் தரும் அல்லது துன்பத்தைத் தரும். இன்பத்தை அளிக்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் இறைவனால் உமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. உமக்கு அளிக்கப்பட்ட வளம், அதாவது நேரம், போனால் திரும்பி வராது. காலங்கடந்த பின் கழிவிறக்கம் கொள்ளத்தான் முடியும். என் இளமை காலத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இவ்வாறு துன்பப்பட்டிருக்க தேவையில்லை என இளமை காலத்தை நினைத்து கவலைப்படும் முதியவர்கள் பலர் உள்ளனர். கத்தியை தீட்டுவதற்கு எடுக்கக்கூடிய ஒரு அற்பமான குறைந்த நேரத்தை புத்தியை தீட்டப் பயன்படுத்தினால் அதிக இன்பத்தை அடையலாம் என்று முத்தையா முனிவர் சொல்வது போல நினைத்துப் பார்க்கின்றேன். அந்தச் சிறிய நேரத்தில் கத்தியை தீட்டினால் எதனையாவது வெட்டத்தான் முடியும். அதனால் சிறு இன்பத்தை அடையலாம், அல்லது பெரும் துன்பம் கூட வரலாம். ஆனால் அந்தச் சிறிய நேரத்தில் கூட நீர் உன் புத்தியை தீட்டினால் அந்த அறிவைக் கொண்டு பெரு நன்மைகளை அடையலாம் என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவது போன்ற உணர்வு வருகின்றது. முனிவர் புத்தியை தீட்டினால் மட்டும் போதாது, அதிலே கண்ணியம் தவறக்கூடாது. அதிலும் உமக்கு இரு வாய்ப்புகள் உண்டு. உமது புத்தியை கண்ணியமாக பயன்படுத்தலாம், நெறிதவறான முறையிலும் பயன்படுத்தலாம். நீர் நெறியான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உன் புத்தியை கண்ணியமற்ற முறையிலும் பயன்படுத்தி இன்பமடையலாம், இலஞ்சமும் வாங்கலாம். அத்தீர்மானத்திலும் இரு பக்கங்கள் உள்ளன. சிறை அனுபவிக்கவும் நேரலாம். அந்த புத்தியை கண்ணியமாக பயன்படுத்தினால் உமக்கு துன்பமென்பதற்கே இடமில்லை, இன்பத்தை மட்டுமே பெற முடியும். இதிலும் உன் தீர்மானம்தான் முக்கியமானது என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. கோபம் என்னும் சூழலுக்குள்ளேதான் நீ இருக்கின்றாய். அச்சூழலை மாற்ற எவருக்கும் முடியாது. முனிவரும் இல்லை, கடவுளர்களும் இல்லை. ஆனால் உமக்கு இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கோபத்தின் பக்கமே போவது, அடுத்தது அதன் எதிர்ப்பக்கத்துக்குப் போவது. ஆத்திரம் கண்ணை மறைக்கும்போது சற்று அறிவுக்கு வேலை கொடு, வேகத்தைக் குறை, தாமதத்தை ஏற்படுத்தும் டிலே சர்க்கியூட்டை பயன்படுத்து. ஆத்திரம் கண்ணை மறைக்கும்போது அறிவுக்கு வேபலை கொடு. சடுதியாக அதிகமாக வந்த மின்னழுத்தம் சற்று நேரத்தில் குறைந்துவிடும். அதன்பின் குளிர்சாதனப் பெட்டியை இயங்கவிடு என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவது போல எனக்கு இந்த வரிகள் உணர்த்துகின்றன. ஆத்திரம் கண்ணை மறைக்கும்போது அதற்கான தீர்மானத்தை அதே கணத்தில் எடுக்காமல் தாமதித்து அடுத்த கணத்தில் எடுப்பாயானால் உன் கண்கள் விழித்துவிடும் என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவது போல உணர்கின்றேன். உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்குப் பாதை விடு என்ற அடுத்த பாடல் வரி. இதிலும் இறைவன் இரு வாய்ப்புகள் அளித்துள்ளான். தன்னைக் கொல்ல வரும் பகைவனை அதே பாணியில் எதிர்ப்பது ஒன்று, அடுத்தது அவனை வெட்கித் தலை குனிய வைப்பது. அங்குலி மாலாவுக்கு புத்தர் அருளியதையும் அசுரனுக்கு முருகக் கடவுள் கொடுத்த தண்டனையையும் முத்தையா சுவாமிகள் உதாரணமாக சொன்னதை நினைத்துப் பார்த்தேன். என்னால் மன்னிக்க முடியாவிட்டாலும் மனிதனின் உள்ளம் மாணிக்கக் கோயில் பா என்று என் சுவாமிகள் சொல்லுவார். உடம்பே கடவுளின் உறைவிடம். மாயையில் கட்டுண்டு கிடக்கும் ஆன்மாவின் உள்ளம் கடவுளப்பா. கடவுளைத் தேடி எங்கும் போகத் தேவையில்லை. நான் என்னும் அகங்காரங்கொண்டு உடலுக்குள் உறைந்திருக்கும்
ஆன்மா உள்ளம் என்னும் தன்சுய வடிவத்தை உணருமானால் அந்த ஆன்மா கடவுளை உணர்ந்துவிடும். உள்ளம்தான் கடவுள் ஊன் உடம்பு கோவில் என்று முத்தையா முனிவர் சொல்லுவார். உம்மால் அதனை உணரும் ஆற்றல் இருந்தால் நீர் கோவிலுக்குப் போய் கடவுளை வணங்க வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளமே கடவுளாகிவிடும் என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். மனிதர்கள் இவற்றை உணரவில்லையானால் அவர்கள் நரகத்தில் இருந்தவர்களுக்கு சமமாகும். உலகம்தான் சுவர்க்கம். சுவர்க்க வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நல்ல தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை வழங்கும் கடவுளை வணங்க வேண்டும் என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். இந்த சுவர்க்கத்திலோ நரகத்திலோ நீர் இருப்பதற்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு சில வருடங்களுக்கு மட்டுமே ஆகும். பின்னர் நீர் ஒன்றில் அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் அல்லது கடவுளுடன் இணைய வேண்டும். இந்த பூ உலக வாழ்நாளுக்குள் நீர் உன் அகங்காரத்தை விட்டு இறைவனைச் சென்றடைய வழியைப் பார் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம். இதை எண்ணிப்பாரு தெளிவாகும், எண்ணிப்பாரு தெளிவாகும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு.